வணக்கம். இன்றைக்கி சௌசௌவில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு இது கூட 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 சௌசௌவை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பருப்பு எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதை விட 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி அந்த அளவில் சேர்த்து குக்கரில் நான் ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பருப்பையும் இந்த சௌசௌவையும் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது சம்டைம்ஸ் சௌசௌ வந்து கரைஞ்சிரும். ஸோ குழந்தைங்க நல்லா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சாம்பாரை இதில் ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சௌசௌ சாம்பார் ரெடி. தேங்க்யூ.